விவாத மேடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போட்டிக்கான நேரம். அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி. இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையில் நடாத்தும் தி டிபேட். 2 தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ARM டிராவல்ஸ். ARM டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள். இலக்கம் 114 மார்க்கெட் சைட் அனுராதபுரம். அனுராதபுரம் திறப்பணை நகரில் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது ARM ரிசப்ஷன் ஹால். போதிய வாகன தரிப்பிடம், டிரெஸ்ஸிங் ரூம், ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சி அளிக்கும் ARM ரிசப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள், கலை கலாசார நிகழ்வுகள், பர்த்டே பார்ட்டிஸ், கூட்டங்கள், மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ARM ரிசப்ஷன் ஹால். அனைத்து விதமான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ARM லீ ஸ்மார்ட். பிரதான வீதி அனுராதபுரம். தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ARM கோல்ட் ஹவுஸ், பேங்க் டவுன் அனுராதபுரம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவருக்கும் தேவையான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் நியூ ஷூ கிங்டம், மார்க்கெட் சைட் அனுராதபுரம். நாங்கள் இப்பொழுது போட்டிகள் செல்லலாமா? தயாராக இருக்கிறீர்கள்? சரி, என்னுடைய வலப்புறத்தில் இருக்கின்ற அணி நேகம முஸ்லிம் மகாவித்யாலயம், அதே போல எனது இடப்பக்கமாக இருக்கின்ற அணி கெக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலயம். சரி, இப்பொழுது அணியின் தலைவி இவர் கெக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அணியினருக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது நவீன தொடர்பாடல் சாதனங்களை பாவிப்பது மாணவர்களுடைய கல்விக்கு பாதகமே. ஜாஹிலியா காலம் போல இந்த நவீன காலமும் அறியாமையிலேயே வேரூன்றி காணப்படுகின்றது. மேலும் அவர்கள் இந்த தொலைபேசியின் மூலம்தான் மாணவர்கள் கல்வியில் ஓங்கி இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான ஒன்றாக இருக்கிறது. நிகழ்நிலை கல்வி எனும் பேரில் மாணவர்கள் இன்று சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பல துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் நிகழ்நிலை கல்வி என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இது நேரடி கற்றலில் கிடைக்கும் ஒரு அனுபவம் அவர்களுக்கு இந்த நிகழ்நிலை கல்வியில் கிடைக்குமா? கல்வி கற்கின்றேன் என்ற பெயரில், நிகழ்நிலை கல்வி கற்கின்றேன் என்ற பெயரில் விளையாட்டுகளிலும் தேவையற்ற காட்சிகளை பார்ப்பதிலும் தேவையற்ற விடயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவ சமூகம். பாடசாலையில் இருக்கும் பொழுது தவறுகள் மிகவும் குறைவு. ஆனால் இந்த தொலைபேசியில் நிகழ்நிலை கல்வி கற்கிறேன் என்ற பெயரில் தன்னுடைய அறையின் கதவை மூடிக்கொண்டு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கார்கள். கவனிப்பதற்கும் ஆளில்லை, பார்ப்பதற்கும் ஆளில்லை. தந்தையோ வேலைக்கு செல்கிறார், தாயோ வீட்டு வேலைகளில் ஈடுபட. ஆனால் பிள்ளைகள் நாங்கள் படிக்கிறோம் அம்மா என்று விட்டு வீட்டிற்குள் தேவையற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் முற்காலத்தில் என்றால் இந்த தொலைபேசி பாவனைக்கு முதல் விளையாட்டும் ஒரு கல்வியாக இருந்தது. ஆனால் தற்கால மாணவர்களிடம் விளையாட்டு என்பதே இல்லை. அந்த தொலைபேசியிலேயே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்களை விளையாடி கொண்டு அதிலே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குழு ஒற்றுமை இல்லை, ஒருமைப்பாடு இல்லை, எந்தவித இதுவுமே காணப்படுவதில்லை. நிகழ்நிலை கல்வி மேலும் தொலைபேசியிலே அனைத்தையும் கற்றுக்கொள்கிறோம் என்று இருக்கிறார்கள். மேலும் மாணவர்கள் இந்த காலத்தில் நூலக சாலைகளுக்கு செல்வதையே காண முடியவில்லை. எனவே அறுதியும் உறுதியுமாக நான் கூறுகிறேன், நவீன தொடர்பாடல் சாதகங்களை பாவிப்பது மாணவர்களுடைய கல்விக்கு பாதகம் பாதகம் பாதகம். நன்றி. கெக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய மாணவி சர்பா பேகத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுடைய அந்த வாதத்தை எதிர்த்து பிரதிவாதமாக இங்கே முன்வைக்க இருக்கின்ற அணி நேகம முஸ்லிம் மகாவித்யாலயம். அதில் இருந்து ரீமா ஜைனப், அதன் தலைவிக்கு சந்தர்ப்பம். நடுவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் என் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் அவைக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவது மாணவர்களின் கல்வித்துறைக்கு சாதகமாகவே அமைகின்றது என்பது என் தரப்புவாதமாகும். தொழில்நுட்ப சாதனங்கள் எனும் போது கணினி, தொலைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றை உள்ளடக்கலாம். தொழில்நுட்ப நாங்கள் இவ்விடத்தில் நிற்கதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்தது இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் தான் என்பதை எதிர்த்தரப்பு சகோதரிகளே, நீங்களும் சரி நடுவர்களே, நீங்களும் மறுக்க முடியாது. அதே போன்று எதிர்த்தரப்பு சகோதரிகள் இங்கிருந்து லேப்டாப்பை வாங்கி எடுத்தார்கள். அது அவர்களுக்கு இங்கு உதவியாக இருந்தது. நான் கேட்கின்றேன் எதிர்த்தரப்பு சகோதரிகளே, அதனூடாகத்தான் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டீர்கள். அது உங்களுக்கு பாதகமாகவா அமைந்தது?
ஆம், அதே போன்று எமது நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் எமது நாட்டினிலே கல்வி நடவடிக்கைகள் யாவுமே முடக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் எமது கல்வி நடவடிக்கைகள் மேம்படுத்துவதற்காக உதவியாக இருந்தது நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் தான் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது. அவற்றின் ஊடாக நாம் கல்வியை பெற்றிருக்காவிட்டால் நாம் இன்று இவ்வாறு வளர்ந்திருப்போமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அதே போன்று இன்று நாம் நூலகங்களில் சென்று பார்த்தால் உசா துணை நூல்களை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் காணப்படுகின்றனவா? இல்லை. அதே போன்று எமக்கு தேவைப்பட்ட நூல்கள், பிறமொழி நூல்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன? இல்லவே இல்லை. ஆனால் இன்று நாம் சமூக வலைத்தளங்கள், அதாவது சமூக தொடர்பாடல் சாதனங்களில் எடுத்து அதை சர்ச் பண்ணி பார்ப்பதன் ஊடாக எமக்கு தேவையான அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவது மாணவர்களது கல்வித்துறைக்கு சாதகமாகவே அமையும் என்றது என்பதை நான் இறுதியாகவும் ஆணித்தரமாகவும் எட்டி வைத்துக் கொள்கின்றேன். அது ரீமா சைனப், நேகம முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அந்த விவாத அணியின் தலைவி. சிறந்த முறையிலே அவருடைய அந்த விவாதம் அமைந்திருந்தது. சரி, அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற அணி உங்களுக்கு தெரியும், கெக்ராவ முஸ்லிம் மகாவித்யாலயம். அந்த அணியில் இருக்கின்ற அடுத்த போட்டியாளருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். சபிஹா தனா தயாராக இருக்கின்றார். நீங்கள் கூறினீர்கள் நிகழ்நிலையில் கற்பதனால் நன்மை ஏற்படுகின்றது. அந்த நன்மையில் ஒன்று அந்த கவனச்சிதறல். நீங்கள் படித்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த கவனச்சிதறல், ஒரு கோல், ஒரு குறுஞ்செய்தி இப்படி வரும்போது அந்த பிள்ளை என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பாள், இந்த பிள்ளை என்ன அனுப்பியிருப்பாள், இவன் என்ன செய்திருப்பான், என்ன போட்டிருப்பான் என்று தான் தோணுமே தவிர அந்த கல்வியில் எந்தவித ஒரு கவனம் ஓடாது. இன்னும் கூறுவதாயின் நவீன தொழில்நுட்பங்களாக எடுத்துக்கொண்டால் டிக்டாக், வைபர், ஸ்னாப்சாட் இப்படி பற்பல தொழில்நுட்ப கூறுகளை கூறிக்கொண்டே செல்லலாம். ஆனால் அவைகளை பாவிக்கும் பொழுது என்ன நன்மையிலா பல மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? கிடையவே கிடையாது. அதில் ஆபாச படங்களையும் பற்பல தேவையில்லாத வேலைகளையும் அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன சாதகமா மாணவரினுடைய கல்விக்கு? மேலும் கூறினார்கள் எதிர பிரதிவாதி சகோதரி, நூல்கள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பத்தினால் ஏற்படுகின்றது. எனக்கென்றால் இது புரியவில்லை. நூலகத்திற்கு சென்று அவ்விடத்தில் அந்த ஒரு அமைதியான சூழலில் கற்கும் வாய்ப்பு உண்மைக்குமே இந்த நவீன தொழில்நுட்பத்தில் தொடர்பாடலில் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இதனால் இந்த இப்படியே பார்த்து கொண்டு இருந்தால் கண்ணிற்கு நோய் ஏற்படுகின்றது, கண் நோய் வாய்ப்பு ஏற்படுகின்றது, புற்றுநோய் ஏற்படுகின்றது என்பதை தெரியவில்லையா? வீட்டினுள் இருந்து கொண்டு ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு தீவாகத்தான் காணப்படுகின்றது. ChatGPT-யை ஒரு வயோதிபர் ஒருவர் உபயோகித்து வரும் வேளையில் அவருக்கு அதாவது அவருடைய மனைவியையே விவாகரத்து செய்யும் அளவுக்கு இந்த ChatGPT சென்று இருக்கின்றது. இது தெரியவில்லையா? ஆகையால் நவீன தொடர்பாடல் சாதனங்களை பாவிப்பது மாணவர் கல்விக்கு பாதகமே என கூறி அறுதியமாய் கூறி நிறைவு பெறுகிறேன். ஆம், அதே கெக்ராவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் சபிஹா தனாவின் வாதம். அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற அணி உங்களுக்கு தெரியும், நேகம முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் அப்ஷானாவை நாங்கள் அழைக்கின்றோம், அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்காக அல்லது உங்கள் வாதத்தை முன்வைப்பதற்காக. நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவது மாணவர்களின் கல்வித்துறைக்கு சாதகம் என்பதே என் தரப்பு வாதமாகும். ஆம், இன்றைய காலகட்டத்தில் பாடசாலையில் கற்கின்ற பாடங்களை மீண்டும் கற்பதற்கும் மேலதிக அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் இன்று எது பயன்படுத்தப்படுகின்றது? நவீன சாதனங்களை பயன்படுத்தப்படுகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது மட்டுமா, இன்று நவீன தொடர்பாடல் சாதனங்களில் ஒன்றான தொலைக்காட்சி எமக்கு ஈத்தக்சலாவ, குருகுலம் ஆகியவற்றின் மூலம் எமக்கு கல்வி நடவடிக்கைகளை வழங்குவதை எம்மால் அறியக்கூடியதாக உள்ளது. எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் கூறினார்கள், ஜாஹிலியா காலம் போன்று அறியாமையில் மூழ்கி கிடக்கின்றோம் என்று. அறியாமையில் நாம் மூழ்கி கொடுக்கின்றோம். இவ்வாறான நவீன சாதனங்கள் மூலம் விவேகமான அறிவு அவர்களிடம் வளர்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. விரைவும் புதுமையும் மாற்றமும் நிறைந்த ஒரு எதிர்கால வாழ்விற்கு இட்டு செல்லும் ஒரு வலைத்தளமாகவே நவீன தொடர்பாடல் சாதனங்கள் விளங்குகின்றது. அது மட்டுமன்றி இன்றைய காலகட்டத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாயிலாக எத்தனையோ கல்வி நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் வருகின்றது. அவ்வாறு நானும் பார்த்த ஒரு கலை நிகழ்ச்சியை பார்த்து ஆர்வம் கொண்டதனால் தான் நான் இன்று இவ்விடத்திற்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமா, இவர்கள் கூறினார்கள், நிகழ்நிலை கற்றலின் போது பல்வேறுபட்ட மெசேஜ்கள் வரும் போது அவர்களது
கவனம் சிதறுகின்றது என்று கூறினார்கள். அறிவுடையவர்கள் அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களது கவனம் சிதறாது. அவர்கள் தனது கற்றலிலே முழு கவனத்தையும் செலுத்துவார்கள் என்பதை நான் எதிர்த்தரப்பினருக்கு வலியுறுத்துகின்றேன். அது மாத்திரமன்றி நூலகங்களுக்கு சென்று அமைதியான சூழலில் வாசிப்பதனால் தான் அவர்களுக்கு அங்கு சிறப்பான தகவல்கள் விளங்கப்படுகின்றது எனவும் வினைத்திறன் இந்த மாணவர்களுக்கு கல்வித்துறைக்கு வழங்குகின்றதும் கூறுகின்றார்கள். இல்லை, இவர்கள் இதன் மூலம் அங்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்ற போதும் எமக்கு உதவுகின்ற சாதனம் எது? நவீன தொடர்பாட சாதனங்களை அன்று வேறில்லை. சரி, நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். இந்த அணி நேகம முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அந்த வாதத்தை எதிர்த்து இப்பொழுது பேச வருகின்ற எதிர்த்தரப்பு அணியின் போட்டியாளர் நுஷா, உங்களுக்கு சந்தர்ப்பம். நான் வியர்வை சிந்தி உழைக்கும் ஒரு காசை ஏதோ ஒருவன் எங்கோ ஒரு ரூமில் ஒரு அறையில் இருந்து கொண்டு சம்பாதித்துக் கொண்டு கோடிக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான். மேலும் கூறினீர்களே, நூலகங்களை கையடக்க தொலைபேசிகளிலும் தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் எடுத்து பார்த்து கொள்ள முடியும் என்று. இவ்வாறு பார்க்கும் பொழுது கண்கள் பாதிக்கப்படுகின்றது. இது உங்களுக்கு தெரியாதா? மேலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி மாணவர்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். மேலும் ஐக்கிய நாடுகளின் புதிய சட்டம் ஒன்று ஆசிரியர்கள் பாடசாலையில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் பொழுது கையடக்க தொலைபேசியை பாவிக்க கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இது எதற்காக? இது சாதகத்தை தருகின்றது? இல்லை. மேலும் இணையவழி இல்லாத மாணவர்களும் இளையவழி இல்லாத கிராமங்களிலும் எவ்வாறு அந்த மாணவர்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களை பாவித்துக் கொண்டு சாதகத்தை பெறுவார்கள்? இது உங்களுக்கு தெரியவில்லையா? மேலும் மாணவர்களின் அற்புதமான மூளையை பாவிக்காமல் வைக்கின்றது இந்த ChatGPT. ஒரு ஆய்வின் போது ChatGPTயை பாவிக்காதவர்களும் ChatGPTயை பாவித்தவர்களையும் ஒரு ஆய்வை செய்த பொழுது ChatGPTயை பாவித்தவர்களை விட ChatGPTயை பாவிக்காதவர்கள் அதிகமாக சிந்திக்கிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. இந்த ChatGPT மேலும் இணையதளங்களின் மூலம் தரவுகளை தேடும் பொழுது எமக்கு மூளை இல்லையா? மூளையை பயன்படுத்தி சிந்திப்பதற்குத்தானே அல்லாஹ் எமக்கு மூளையை தந்திருக்கின்றான். எதற்காக உங்களுக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்? மேலும் இலங்கையில் கொழும்பில் ஒரு மாணவி தற்கொலை செய்துள்ளார். எதற்காக? இணையவழி மூலம் கல்வி கற்று ஒரு ஆசிரியர் அந்த மாணவியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார். மேலும் எனது கருத்து என்னவென்றால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் பாதகத்தை தருகின்றது என்று கூறுகின்றேன். மேலும் நீங்கள் பேசிக்கொண்டே போகலாம், நேரம்தான் இல்லை. சரி, அது நுஸ்ஹா கெக்ராவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் 3வது போட்டியாளர். இனி எதிரணிக்கு மீண்டும் சந்தர்ப்பம் 3வது போட்டியாளருக்கு. 3வது போட்டியாளர் சபிஹா. ஆம் சகோதரர்களே, இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் நவீன சாதனங்களே அனைவருக்கும் முன்னிலையில் கொண்டு வருகிறது. உங்கள் முன்னிருக்கும் மீடியாக்கள் தானே சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து மாணவர்களின் திறமைகளை வளர்க்கின்ற, அதாவது இவற்றை பார்த்து நாமும் முன்னேற வேண்டும், நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அவர்கள் மத்தியில் வளர்வது இந்த நவீன சாதனங்களின் ஊடாகத்தானே. இது உங்களுக்கு புரியவில்லையா? மேலும் ChatGPT என்று கூறினீர்களே, அதனூடாக மாணவர்கள் நவீன தொடர்பு சாதனங்கள் இன்று பல வலைத்தளங்களூடாக வழங்கப்படுகிறது. அதாவது ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு விரும்பியவாறு விரும்பிய நேரத்தில் தரக்கூடிய சூழ்நிலையை வழங்குவது நவீன கல்வி நிறுவனமே. மேலும் ஒரு மாணவர் தொற்று நோயில் பாதிக்கப்பட்டு விட்டார். அவர் எவ்வாறு நவீன தொடர்பு சாதனம் இல்லாமல் கற்பது? நவீன தொடர்பு சாதனத்தின் துணை அங்கு தேவைப்படுகிறது. இன்று யூனிவர்சிட்டியில் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நீங்க யூனிவர்சிட்டி போகலையா அப்படின்னு கேட்டா இல்ல தங்கச்சி, எங்களுக்கு ஜூம் ஊடாகத்தான் நடைபெறுகிறது என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப அதனூடாக தெளிவாவது சபையோர்களே, இன்று நவீன தொடர்பு சாதனங்கள் எந்த அளவில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா? மாணவர்களின் திறமைகளை வளர்த்து மேலும் மேலும் அவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் நவீன தொடர்பு சாதனங்களை வழங்குகிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். அது சபிஹாவின் வாதம். நேகம முஸ்லிம் மகாவித்யாலயம். இனி நாங்கள் இறுதியாக உங்கள் அணியின் இருந்து
தொகுப்பை வழங்குவதற்காக அணியின் தலைவி ரீமா ஜைனபுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். நவீன தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது மாணவர்களின் கல்வித்துறைக்கு சாதகமாகவே அமைகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார், தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி என் தகவல்களை தேடுவது உங்களுக்கு அனைவருக்கும் மூளை இருக்கின்றது தானே, அதை பயன்படுத்தி தேட வேண்டியது தானே. அதே போன்று ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றார்களாம் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று. நீங்கள் இப்போது உங்கள் ஆசிரியரின் அனுமதியுடனேயே தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தினீர்கள். அப்போது நீங்கள் உணரவில்லையா ஆசிரியர் கூறியிருக்கிறார் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று. ஆகவே நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவது மாணவர்களின் கல்வித்துறைக்கு சாதகமாகவே அமைகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உலக நாடுகளில் இருக்க அதே போன்று ஜெனரல் நாலேஜ் என்பது தற்போது எமது பல்கலைக்கழக அனுமதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாடமாக காணப்படுகின்றது. அதை நாம் எங்கு தேடுகின்றோம்? சமூக தொடர்பாடல் சாதனங்களின் ஊடாகத்தான் எதிர்த்தரப்பு சகோதரிகளை தேடுகின்றோம். இதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே போன்று எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார், இந்த கண்கள் பாதிக்கப்படும் என்று கூறிக்கொண்டே இருந்தார். இங்கு எதிர்த்தரப்பு சகோதரிகள் அரைத்த மாவை அரைத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நடுவர்களே இங்கு நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த சகோதரிகள் கூட தனது வாயால் அல்ல செயற்பாடுகளினாலே அந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார்கள் என்பதை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஆகவே நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவது மாணவர்களின் கல்வித்துறைக்கு சாதகமாகவே அமைகின்றது என்பதை நான் இவ்விடத்தில் இறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறிக்கொள்கின்றேன். சரி, நாங்கள் எதிர் தரப்பை பார்க்கலாம். இவரையும் விட அவருடைய வாதம் எப்படி அமையப் போகின்றது என்று. சரி, எதிர் தரப்பிலே கெக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இறுதியாக அணியின் தலைவி சர்வா பேகம், இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம். எதிர்த்தரப்பு சகோதரிகளே, சாதகம் 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 என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் கூறுகின்ற சமூக ஊடகங்கள் வராத காலத்தில் எப்படி மனிதர்கள் படித்து பட்டம் பெற்றார்கள்? இதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? திருவள்ளுவர், தொல்காப்பியர், தோமஸ் ஆல்வா எடிசன், அரிஸ்டோட்டல் இப்படிப்பட்ட எத்தனையோ தத்துவ அறிஞர்கள் எப்படி கற்றார்கள்? உங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்களால் கற்றார்களா? இதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? மேலதிகாரிவை தொலைத்தொடர்பு சாதனங்களால் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினீர்களே, ஏன் ஆசிரியர்களுக்கு அறிவில்லையா அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு? மேலும் கூறினீர்களே தொலைக்காட்சி எமக்கு நிறைய நன்மையை தருகிறது. அதே தொலைக்காட்சியில் ஆபாச படங்களையும் புகையிலைகளையும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்களே, இதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கவில்லையா? விவேகம் இருக்கிறது என்று மூச்சுக்கு 300 முறை கூறுகிறீர்களே, இதனால் விவேகம் இல்லை சகோதரிகளே, சோம்பேறித்தனம் தான் இருக்கிறது. ஒரு புத்தகத்தை எடுத்து தேடி எழுதி கற்பதற்கு பதிலாக தொலைபேசியில் அடித்து எடுத்து அதை உடனே கூறுகிறார்கள். இது விவேகமா? முட்டாள்தனம் சகோதரிகளே, முட்டாள்தனம். நேரடி வகுப்பில் ஒரு ஆசிரியர் உங்களை அவதானிப்பார். உங்களுடைய முகப்பாவனையை வைத்து உங்களுக்கு விளங்கியதா விளங்கவில்லை என்று கற்றுக்கொள்வார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நிகழ்நிலை கல்வியில் உங்களுடைய ஆசிரியர்கள் அதை தெரிந்து கொள்வாரா? அவர் ஏதோ ஒன்றை பார்த்து விளங்கப்படுத்திக் கொண்டிருப்பார், நீங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய நிகழ்நிலை கல்வியா? மேலும் யுனெஸ்கோ ஆய்வு 2024 அறிக்கையில் கூறுகிறது, மாணவர்கள் அதிக நேரம் தொலைபேசி பாவனையில் இருப்பதால் அவர்களுடைய கல்வி வளர்ச்சி குறைவடைகிறது என்று. இதற்கு மேல் நீங்கள் என்ன ஆதாரத்தை முன்வைக்க போகிறீர்கள் இந்த மேடையில்? மேலும் நீங்கள் ஜெச்சாபிட்டியை கூறினீர்களே, நான் கூறுகிறேன், ஒரு நாள் நான் கேட்டேன் ஆடி என்றால் என்ன என்று. சும்மா எல்லோரும் கூறுகிறார்கள் ஜெச்சாபிட்டி சிறந்தது என்று கேட்டேன். அதற்கு உங்களுடைய ஜெச்சாபிட்டி கூறியதே ஒரு பதில், ஆடி என்றால் முட்டையிடும் செல்ல பிராணியா. இது வெட்கமாக இல்லையா இதை நீங்கள் பெரிய அறிவு என்று கூறுவதற்கு? எனவே உறுதியுமாக கூறுகிறேன், மாணவர்களுக்கு பாதகத்தை மாத்திரமே விளைவிக்கிறது. நல்லது. அது கேட்கிறாவ முஸ்லிம் மகாவித்யாலய மாணவர்களின் விவாதம் தற்போதைய நவீன சாதனங்கள் மூலமாக மாணவர்களின் கல்விக்கு சாதகமா என்ற அடிப்படையில் இவர் அணிகளும் வாதிட்டார்கள். அந்த வகையில் நேகம முஸ்லிம் மகாவித்யாலயம் அது சாதகம் என்று வாதிட்டார்கள், இவர்கள் பாதகம் என்று வாதிட்டார்கள் பல உதாரணங்களை கொண்டு. சரி, இப்பொழுது முடிவை அறிவிக்கின்ற நேரம். எங்களுடைய நடுவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தீர்ப்பு முடிவு எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாமா? 2 தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏஆர்எம் டிராவல்ஸ். ஏஆர்எம் டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள். இலக்கம் 114 மார்க்கெட் சைட், அனுராதபுரம். அனுராதபுரம் திருப்பணி நகரில் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது ஏஆர்எம் ரிசப்ஷன் ஹால்.
போதிய வாகன தரிப்பிடம், ட்ரெஸ்ஸிங் ரூம், ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கும் ARM ரிசப்ஷன் ஹால். திருமண வைபவங்கள், கலை கலாசார நிகழ்வுகள், பர்த்டே பார்ட்டிஸ், கூட்டங்கள், மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ARM ரிசப்ஷன் ஹால். அனைத்து விதமான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ARM லீ ஸ்மார்ட். பிரதான வீதி அனுராதபுரம். தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ARM கோல்ட் ஹவுஸ், பேங்க் டவுன், அனுராதபுரம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவருக்கும் தேவையான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் நியூ ஷூ கிங்டம், மார்க்கெட் சைடு, அனுராதபுரம். இப்பொழுது நடுவர்களின் தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அந்த 2 புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அந்த சிறந்த விவாதி யார் தெரியுமா? கெகிராவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் AJ சர்பா பேகம் இந்த அணியின் தலைவர். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனி வெற்றி பெறும் அணி எது என்று பார்க்கலாம். சரி, இவர்களும் ஏட்டிக்கு போட்டிதான். இதிலே மொத்தமாக பெற்ற புள்ளிகளில் கூட பெரிய வித்தியாசம் கிடையாது. அதிலும் கூட எத்தனை புள்ளிகள் வித்தியாசம் தெரியுமா? வெறுமனே 3 புள்ளிகள் தான். சரி, நாங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொல்லுவார்கள். நீங்கள் கதைப்பதை வைத்து, யார் யாரோ சொல்லுவதை வைத்து நாங்கள் தீர்ப்புக்கு வர முடியாது. தீர ஆராய்ந்து அதன் மெய்ப்பொருள் காண்பதுதான் இங்கு சிறப்பு என்பதை அங்கே உள்ள எங்களுடைய நடுவர்கள் அறிவித்த முடிவின்படிதான் இந்த அறிவிப்பை நான் இங்கே முன்வைக்கின்றேன். அந்த வகையிலே 238 புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அணி நீங்களா? நாங்கள் நேரடியாக இந்த முடிவை அறிவிக்கின்றோம். 238.6 புள்ளிகளை பெற்ற அந்த அணியையும் விட 3 புள்ளிகள் வித்தியாசத்தில் தோல்வி அடையவில்லை. வெற்றி பெறுகின்ற அணி எது தெரியுமா? கெகிராவ முஸ்லிம் மகாவித்யாலயம். அந்த 3 புள்ளி வித்தியாசத்திலே 238 புள்ளிகளுடன் நேகம முஸ்லிம் மகாவித்யாலயம் இந்த போட்டியிலே வெற்றியை நழுவ விடுகின்றது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அந்த சரிவல்ல, இயன்றளவு 3 போட்டிகளிலே நீங்கள் போட்டியிட்டு இந்த போட்டியில் சறுக்கிவிட்டீர்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். எனவே நீங்கள் போட்டியாளர்கள் என்பதை இங்கே சாதித்து காட்டிருக்கின்றீர்கள். எனவே நாங்கள் இன்னும் முயற்சித்தால் முன்னேறலாம். இது வெறுமனே ஒரு சாதாரண போட்டி என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். பாடசாலையில் சிறந்த போட்டியாளர்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் கர்வம் கொள்ளக்கூடாது. இன்றைய நாளிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று. உங்கள் 2 அணிகளுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே உங்கள் சிந்தனை மேலோங்க வேண்டும், உங்களை போன்ற பேச்சாளர்கள் இந்த சமூகத்திலே உருவாக வேண்டும் என்று கேட்டு, இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை, அதே போல விஃபெஸ் நிறுவனம், எங்களுடைய ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.